ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ் ஹோம்மேட் ரெசிபி. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான கபாப் ரெசிபி தான். பக்ரீத் ஸ்பெஷலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பக்ரீதில் நான்வெஜ் சாப்பிட்டு போர்டு அடிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ் டேஸ்ட்லேயே உங்களுக்கு கபாப் செஞ்சு சாப்பிட்லாம். சோயா கபாப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அட்டகாசமாக டேஸ்டியாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பக்ரீத்தில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட பாருங்கள். இந்த சம்மர் சீசனில் ஹாலிடேஸ் இருக்குது, பசங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சமையல் செஞ்சு சாப்பிட பிடிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது சைட் டிஷ்ஷாக போட்டுக்கலாம். புலாவ், குஷ்கா இது கூட சேர்த்து சாப்பிட்லாம். பிரியாணி சைட் டிஷ்ஷாக போட்டுக்கலாம். நான் இப்போ சோயா கபாப் பண்ண போகிறேன், அதனால் சோயா ஊற வச்சிடலாம். தண்ணி நான் ஊற்றிட்டு உப்பு போட்டு ஒரு 1/2 கிலோ நான் சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கு. நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க அந்த மாதிரி குவான்டிட்டி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி ஜாஸ்தியாக செஞ்சுருக்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தது, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி இருக்குது. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. சோயா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு மிக்சியில் குழப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். அதே மிக்சியில் நான் மல்லித்தழை, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசு இருந்துச்சுனால நான் 1 தான் போட்டிருக்கு. சின்னதுன்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மல்லித்தலை ஒரு கைப்பிடி மல்லித்தலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரை மசாலாவில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீராத்தூள், மல்லித்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இது மட்டும்தான் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. நான் மசாலா 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கு. கரம் மசாலா மட்டும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மிளகா தூள் இருக்குல்ல, அது 1 டீஸ்பூன் போட்டிருக்கு. உப்பு பார்த்து டேஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கு. இப்போ கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு நான் கொஞ்சம் லைட்டான வடைச்சட்டியில் சூட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை கொஞ்சம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம், அது கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு அடித்து எடுத்துகிட்டு அது பைண்டிங்காக தான் போட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எல்லா பக்கம் இது பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு இது ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நான் ஒரு சார்கோலுக்கு நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும், அதனால் ஒரு கடி துண்டு எடுத்துகிட்டு நல்லா சூட் பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் சுட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா அதில் தீ பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே போட்டுட்டு கிண்ணத்தில் போட்டுட்டு மேலே நெய், எண்ணெய் இல்லைன்னா பட்டர் எதோ ஒன்று போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்குது அது போட்டுக்கலாம். கீ இருந்துச்சுன்னா கீ போட்டுக்கலாம், பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போட்டுக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஆயில் கூட போட்டால் கூட அவ்வளோ ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். கீ இருந்துச்சுன்னா பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்போ தான் ஆயில் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடர்ந்துட்டு மறுபடியும் இன்னொரு கை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணும், சைஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சாப்ஸ்டிக் போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டை வந்துடும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்கும் கபாப் அதே மாதிரி வந்துடும். இல்லை உங்களுக்கு ஓட்டை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பண்ணிக்கலாம். சாப்ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் பென்சில், பென் எது வச்சுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பழைய பென்சில் இருக்கும்ல, பென் இருக்கும்ல, அதை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாம் நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்மோக் போட்டதுனால ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் கூட அவ்வளோ ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றா இந்த சார்கோல்லாம் சுட்டு தர்றாங்கள்ல, அதே மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். க்ரில் அப்புறம் தந்தூரி சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர் இங்கே கிடச்சிரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் ஆயில் போட்டுட்டு சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு பார்க்கலாம், உடையுதா இல்லையா பார்க்கணும். அப்போ தான் ஒரு 30-40 செகண்ட் விட்டுடுங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. உடையில அப்படின்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டிருக்கலாம்.
இல்லைனா வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உடஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பைண்டிங் பத்தலை அப்படின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இது போட்டுக்கலாம், கடலை மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் எவ்வளோ உங்களுக்கு ஃப்ரை பண்ணல எவ்வளோ உங்களுக்கு வருதோ அவ்வளோ போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி பண்ணதுனால நான் ஒரு 3 பேட்சில் ஃப்ரை பண்ணி தான் எடுத்தேன். கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும். எனக்கு ஜாஸ்தி குவான்டிட்டி இருந்துச்சுனால ஒரு 3 பேட்சில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோடய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸி ஹோம்மேட் ரெசிபிக்காக நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு ஈஸி வீட்டில் எப்படி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் சாப்பிட்லாம் அதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திட்டிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போட்ட உடனே உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ சிம்பிள் ஈஸி உங்களுக்கு நல்ல ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் டேஸ்ட் வீட்டிலே கிடச்சிடும். கொஞ்ச நாளாக சரியாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால போட முடியல. இப்போது ரெகுலராக எப்பவும் போல் அப்டேட் வந்துடும். கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் தேவை, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அவ்வளோ டேஸ்ட் கபாப் உங்களுக்கு வீட்டிலே செய்யலாம். நீங்கள் வெஜிடேரியன்னா பியூர் வெஜிடேரியன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். பியூர் வெஜிடேரியன் சில பேர் வந்து வெங்காயம் கார்லிக் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து இந்த 2 கூட இதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பொருளெல்லாம் போட்டுடலாம். ஜிஞ்சர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மற்ற பொருளெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கார்லிக் அனியன் மட்டும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அதே போல் டேஸ்ட் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி டேஸ்டியாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஷேப் நீங்கள் எவ்வளோ என்ன மாதிரி போடணும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோவில் ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்திருக்குது. நீங்கள் உங்கள் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும் அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு உடச்சி கூட காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஈஸியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்கள் பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக போட்டுக்கலாம். குஸ்கா, அப்புறம் நெய் சாப்பாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா குஸ்கா புலாவ் கூட புலாவ், நம்ம ஜீரா ரைஸ் இது கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக கிரேவி ஏதோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட போட்டலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் க்ரீன் சட்னி அனியன் ரிங் சலாட் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் போல் உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு க்ரீன் சட்னி ரிங் அப்படியே சலாட் போட்டிங்கன்னா அனியன் ரிங் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு சாப்பிட்டு கூட காட்டுறேன், அவ்வளோ டேஸ்டி இருந்துச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்டே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.